ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுட தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு காலிஃப்ளவர் பூவை கொஞ்சம் சுட தண்ணி அலசி எடுத்துக்குங்க. தக்காளி 2, வரமிளகாய், சுகர் அதையும் நல்லா மையாக அரைச்சிக்குங்க. பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி அதையும் மையாக அரைச்சி எடுத்துக்குங்க. எண்ணெயில் சேர்க்குற பொருட்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம், எண்ணெய் கொஞ்சம் வடை சைடில் சேர்த்து ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி விழுது, இஞ்சி விழுது, சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதங்கினோடனே காலிஃப்ளவரை போய் அதில் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் ஸ்பைசி ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.